முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சந்திப்பு இன்று ரத்து என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முதலமைச்சர் விஜய் சோனியா காந்தி சந்திப்பு இன்று நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. என்ன காரணம்? உள்ள விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறிப்பாக நேற்று பிரதமரை சந்திக்க டெல்லி வந்திருந்தார். நேற்று பிரதமரை சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுவோட குடும்பம் பார்த்தது. அடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அவரை சந்தித்து தனது சந்திப்பு முடிந்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பை எதிர்பார்த்ததில் அவர் சந்திக்க முடியவில்லை. இந்நிலையில் இன்று காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியை சந்தித்து பேசுவது எதிர்பார்க்கப்பட்டு, இரண்டாவது தொடர்ந்து தமிழகத்துல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்து 2 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார். அந்த நிலையில் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எதிர்பார்த்தையில தற்போது அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணம் அங்க காங்கிரஸ் வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கிறாங்க. அதனால இன்று தமிழக முதல்வர் விஜயும் மேலும் சோனியா காந்தி சந்திப்பு நிகழவில்லை எனவும், அடுத்த நிதி ஆயோக் கூட்டத்துல அனைத்து மாநில முதல்வரும் பங்கேற்பதற்காக டெல்லி வரக்கூடிய சூழல்ல அன்று மிக முக்கியமாக சோனியா காந்தி சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூட காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இன்று டெல்லி வர நிலையில குறிப்பாக அவர் சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கும். குறிப்பாக தமிழக அரசியல் கொடுத்தும் மேலும் வரக்கூடிய முதல் முறையாக அவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்நிலையில அந்த மூத்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படும். அரசியல் வரலாற்றில் அது பேசு பொருளாகும். அந்த அடிப்படையில் அவர் மரியாதை நிமிடம் சந்திப்பாக இருப்ப நிலையில இந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. சலோமி. முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சந்திப்பு இன்று ரத்து என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முதலமைச்சர் விஜய் சோனியா காந்தி சந்திப்பு இன்று நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. என்ன காரணம்? உள்ள விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறிப்பாக நேற்று பிரதமரை சந்திக்க டெல்லி வந்திருந்தார். நேற்று பிரதமரை சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுவோட குடும்பம் பார்த்தது. அடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அவரை சந்தித்து தனது சந்திப்பு முடிந்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பை எதிர்பார்த்ததில் அவர் சந்திக்க முடியவில்லை. இந்நிலையில் இன்று காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியை சந்தித்து பேசுவது எதிர்பார்க்கப்பட்டு, இரண்டாவது தொடர்ந்து தமிழகத்துல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்து 2 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார். அந்த நிலையில் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எதிர்பார்த்தையில தற்போது அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணம் அங்க காங்கிரஸ் வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கிறாங்க. அதனால இன்று தமிழக முதல்வர் விஜயும் மேலும் சோனியா காந்தி சந்திப்பு நிகழவில்லை எனவும், அடுத்த நிதி ஆயோக் கூட்டத்துல அனைத்து மாநில முதல்வரும் பங்கேற்பதற்காக டெல்லி வரக்கூடிய சூழல்ல அன்று மிக முக்கியமாக சோனியா காந்தி சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூட காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இன்று டெல்லி வர நிலையில குறிப்பாக அவர் சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கும். குறிப்பாக தமிழக அரசியல் கொடுத்தும் மேலும் வரக்கூடிய முதல் முறையாக அவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்நிலையில அந்த மூத்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படும். அரசியல் வரலாற்றில் அது பேசு பொருளாகும். அந்த அடிப்படையில் அவர் மரியாதை நிமிடம் சந்திப்பாக இருப்ப நிலையில இந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.